வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மல்லாக்கோட்டையில் மேகா ப்ளூ மெட்டல் என்ற கல்குவாரியை அதே பகுதியைச் சேர்ந்த மேகவர்மன் நடத்தி வருகிறார். குவாரியில் மல்லாக்கோட்டை சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் மற்றும் வடமாநில தொழிலாளர்கள் என ஏராளமானோர் வேலை செய்கின்றனர். இன்று காலையில் குவாரியில் வெடி வைத்து துளை போடும் பணிகள் நடந்தன. துளை போடும்போது திடீரென பயங்கரமான அதிர்வு ஏற்பட்டது. அதிர்வில் குவித்து வைக்கப்பட்டிருந்த பாறைகள் ஒன்றன் பின் ஒன்றாக 400 அடி பள்ளத்தில் மலமளவென சரிந்து பயங்கர வேகத்தில் கீழே உருண்டன. கீழே வேலை பார்த்து கொண்டிருந்த மல்லாக்கோட்டையைச் சேர்ந்த ஆண்டிச்சாமி, கணேசன், ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பொக்லைன் டிரைவர் ஹர்திக் என 3 பேர் மீது பாறைகள் உருண்டு விழுந்து உயிருடன் புதைந்தனர். திருப்பத்தூர் தீயணைப்பு துறையினர் பாறை இடுக்கில் சிக்கி இறந்த குளிச்செல்லிப்பட்டியைச் சேர்ந்த கணேசன் வயது 43, மலம்பட்டியைச் சேர்ந்த ஆண்டிச்சாமி வயது 50 என இருவரது உடல்களை 2 மணி நேரம் போராடி மீட்டனர். பாறைகளுக்குள் சிக்கிய பொக்லைன் டிரைவர் ஹர்திக்கின் உடலை மீட்பதில் சிக்கல் நீடித்தது. பாறைகள் சரிந்து படுகாயமடைந்த மேலும் 3 பேரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர். செல்லும் வழியில் மலம்பட்டியைச் சேர்ந்த ஆறுமுகம் வயது 50 மற்றும் ஓடைப்பட்டியைச் சேர்ந்த முருகானந்தம் வயது 49 என மேலும் 2 பேர் பலியாகினர். படுகாயமடைந்த தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தைச் சேர்ந்த மைக்கேல் வயது 49 மதுரையில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். சம்பவ இடத்தில் அமைச்சர் பெரிய கருப்பன், கலெக்டர் ஆஷா அஜித், SP ஆஷிஷ் ராவத், தேவகோட்டை சப் கலெக்டர் வெங்கட் ஆயுஸ்வத்ஸ் ஆகியோர் விசாரணை நடத்தினர். தனியார் கல்குவாரியில் 400 அடி பள்ளத்தில் பாறைகள் சரிந்து விழுந்து 5 பேர் இறந்த சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது. தலைமறைவான குவாரி உரிமையாளர் மேகவர்மன், மேலாளர் மற்றும் மேற்பார்வையாளர் ஆகியோரை திருப்பத்தூர் போலீசார் தனிப்படை அமைத்து தேடுகின்றனர். மாவட்டம் ஆண்டிப்பட்டி, கண்ணியப்பிள்ளைப்பட்டி, ராஜதானி, தெப்பம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மலர் சாகுபடி பெருமளவு நடக்கிறது. தெப்பம்பட்டி பூ மார்க்கெட்டில் பூக்கள் ஏலம் விடப்படும். முகூர்த்தம் மற்றும் சுபதினம் இல்லாததால் பூக்கள் விலை அடியோடு சரிந்தது. எனினும் பூ மார்க்கெட்டிற்கு டன் கணக்கில் பூக்கள் வரத்து இருந்தது. எனினும் வாங்கத்தான் ஆட்கள் யாரும் இல்லை. நேற்று கிலோ 40 ரூபாய்க்கு ஏலம் போன செண்டுப்பூ மற்றும் கோழிக்கொண்டை கிலோ 10 ரூபாய்க்கும், 150 ரூபாய்க்கு விற்ற செவ்வந்தி மற்றும் பன்னீர் ரோஜா 60 ரூபாய்க்கும், 500 ரூபாய்க்கு விற்ற மல்லிகைப்பூ 200 ரூபாய்க்கும், 400 ரூபாய்க்கு விற்ற கனகாம்பரம் மற்றும் பிச்சிப்பூ 150 ரூபாய் என குறைந்த விலை போனதால் பூ விவசாயிகள் கவலை அடைந்தனர். தெப்பம்பட்டி பூ மார்க்கெட்டில் விற்பனையாகாத பூக்கள் டன் கணக்கில் குவிந்து வீணாகி வருகிறது. மலர் விவசாயிகள் கோரிக்கையான தேனியில் மலர் வாசனை திரவியம் அமைக்க வேண்டும் என மலர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தைச் சேர்ந்த அன்பு என்பவருக்கு சொந்தமான லாரி செங்கல்பட்டில் இருந்து எம்சாண்ட் ஏற்றிக்கொண்டு வண்டலூர் நோக்கி சென்றது. பரனூர் டோல்கேட்டில் ஃபாஸ்ட்ராக்கில் பணம் இல்லாததால் டிரைவர் லாரியை ஓரம் கட்டி நிறுத்திவிட்டு ஓனர் அன்புவிடம் கீழே இறங்கி பேசிக் கொண்டிருந்தார்.
அந்த சமயத்தை பயன்படுத்திய மர்ம ஆசாமி ஒருவர் லாரியை சென்னையை நோக்கி அதிவேகமாக ஓட்டி சென்றார். லாரி டிரைவர் டோல்கேட் அருகிலிருந்த போலீசாரிடம் புகார் கூறினார். போலீசார் வாக்கி டாக்கி மூலம் அடுத்தடுத்த இடங்களுக்கு தகவலை பரிமாறினர். மகேந்திரா சிட்டி, சிங்கப்பெருமாள் கோயில் பகுதிகளில் பேரிகார்டுகள் அமைத்தும் லாரியை மடக்க முடியவில்லை. லாரிக்கு பின்னால் போலீசார் மற்றும் சில இளைஞர்கள் டூவீலரில் துரத்தினர். போலீசார் முருகன் லாவகமாக லாரியில் ஏறி டிரைவரை மடக்கி பிடிக்க முயன்றார். இந்த போராட்டத்தில் மறைமலை நகர் ரயில் நிலையம் அருகே தடுப்பு சுவர் மீது மோதி லாரி நின்றது. மர்ம நபர் தப்ப முயன்றார். லாரியை பின்தொடர்ந்து வந்த இளைஞர்கள் கம்பு கட்டையால் லாரி மீது வீசி டிரைவரை தாக்கினர். போலீசார் இளைஞர்களை அப்புறப்படுத்தி மர்ம நபரை கைது செய்து அழைத்து சென்றனர். முன்னணி சார்பில் ஜூன் 22ஆம் தேதி முருகன் மாநாடு நடக்கிறது. இதுகுறித்த ஆலோசனை கூட்டம் மதுரை சொக்கிக்குளம் பாஜ அலுவலகத்தில் நடந்தது. டாஸ்மாக் ஊழல் குறித்து அமலாக்கத்துறையினுடைய அறிக்கை வந்தவுடனேயே தமிழக முதலமைச்சரும் தமிழக அரசும் மிகப்பெரிய பதற்றத்திற்கு உள்ளானார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இடி இதே ப்ரொசீஜர் தான் செந்தில் பாலாஜியை விசாரிக்கும் பொழுதும் சரி, அது ஏவா பேலுவா இருந்தாலும் யாராக இருந்தாலும். ஆனால் திடீர்னு டாஸ்மாகில் மாத்திரம் ஏன் பதறணும்? எதுக்காக தமிழக அரசு தரப்பில் டாஸ்மாக் தரப்பில் இந்த விசாரணையே சட்டவிரோதமானது, அமலாக்கத்துறைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதை விட இதில் வேடிக்கை என்னென்னா, அது எப்படி ஒரு கவர்மெண்ட்டு சீஃப் செக்ரட்டரி டாஸ்மாகுடைய மேனேஜிங் டைரக்டர் இவங்க எல்லாரும் சட்ட புரிதல் அவங்களுக்கெல்லாம் இருக்கும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எங்களுக்கு முன்னாடியே அறிவிக்காமல் ரைடு பண்ணாங்கன்னு. இது என்ன சினிமா இல்லையா? இந்த வில்லனை பிடிக்கிறதுக்கு இந்த ஹீரோ அடான்னு சத்தம் போட்டுட்டே போகிறது மாதிரி. இவங்க திருடனை பிடிக்கணும்னா சொல்லாமல் தான் போகணும். ஆனால் அரசாங்க நீதிமன்றத்தில் புகார் என்ன எங்களுக்கு அறிவிக்காமல் இவங்க ரைடுக்கு வந்தாங்க. ஆனால் அமலாக்கத்துறை அவர்களிடம் இருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் அந்த ரைடு நடத்தப்பட்டது. இவங்களால் அதிகபட்சம் 2 மாதம் டிலே பண்ண முடிஞ்சது. ஏனென்றால் அப்போ இருந்த 2 நீதிபதிகள் அவர்களை இந்த கேஸிலேருந்து விலக்கி கொண்டார்கள். பிறகு 2 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டு உயர் நீதிமன்றம் இந்த டாஸ்மாகினுடைய எதிராக இடி எடுத்த நடவடிக்கைகள் முறையாக இருக்குது, சட்டப்படி இருக்குன்னு தீர்ப்பு கொடுத்து இடி அதனுடைய விசாரணையை தொடரலாம்னு. கண்டுபிடிக்கப்படுவார்கள், கைது செய்யப்படுவார்கள். தமிழகத்தின் மணிஷ் சிசோடியா விரைவிலே கைதாவார். அதனால் அது நடக்கும்.